சத்குரு தரிசனம் வேண்டி திருக்கழுக்குன்றத்தில் மாணிக்க வாசக பெருந்தகை முகாமிட்டார். அங்கங்கே சென்று பாடிய பொழுதெல்லாம் நீ எழுந்து அருளி காட்சி கொடுத்த எம்பெருமானே, திருக்கழுக்குன்றத்திலிருந்து நான் நேராக தில்லைக்கு போக வேண்டும் என்பது உன்னுடைய உத்தரவு. தில்லைக்கு சென்றால் அங்கே எனக்கு முக்தி என்பதை நீ உணர்த்தப்பட்டிருக்கிறாய். நான் மீண்டும் அங்கங்கே சென்று காண வேண்டிய கண்ட அந்த தரிசனத்தை இந்த திருக்கழுக்குன்றத்தில் மொத்தமாக அடியே பாட வேண்டும், அடியே காண வேண்டும். சிவபெருமான் மணிவாசகர் கிட்ட தில்லையில போய் மணிவாசகர் தனியா அமர்ந்திருக்கும் பொழுது ஆயில்யம் நட்சத்திரம் இரவன்று நீ அங்கங்கே பாடினாயே, அதையெல்லாம் மொத்தமாக பாடு, நான் எழுதுகிறேன் என்று சிவபெருமான் விண்ணப்பம் வைத்தார். மணிவாசகர் திருக்கழுக்குன்றத்தில் சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார். நான் அங்கங்கே போகும்போதெல்லாம் நீ காட்சியாய் கொடுத்தாயே, அதெல்லாம் மொத்தமாக எனக்கு ஓருவர்கள் எனக்கு காட்சியாய் கொடு என்று மணிவாசகர் திருக்கழுக்குன்றத்தில் சிவபெருமானிடம் ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். இவரும் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். தில்லையிலே அவரும் அவர் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். இருவரும் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா ஆட்கொள்ளோ சதுரம். எதையெல்லாம் மணிவாசகர் கேட்கிறாரோ அதையெல்லாம் சாங்ஷன். நோ என்ற வார்த்தைக்கே சிவபெருமான் கிட்ட இல்ல. உன்னை அங்கங்கே பார்த்ததெல்லாம் மொத்தமா பார்க்கணும், சரி கொடு. நீ அந்தனர் உருவிலே வா, சரி வந்துடுறேன். எனக்கு குருவா வா, வந்துடுறேன். திருவாசகத்தை நான் சொல்றேன், நீ வந்து எழுது, தோ ஓடி வந்துடுறேன். எதை கேட்டாலும் மணிவாசகர் கேட்டதெல்லாம் சிவபெருமான் நோ என்ற வார்த்தைக்கே இடமில்லாமல் என்னைத்திற்கும் எஸ் 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 என்று எல்லாவற்றிற்கும் அவர் ஆமோதித்து அருள் புரிந்ததுதான் இந்த திருவாசகத்தினுடைய சூட்சமம். அவர் குரு, அவர்கிட்ட கேட்டதெல்லாம் எஸ் 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 சொன்னவர் நாம நம்ம குருட்ட கேட்கும் போது நோ நோன்னு சொல்லுவார். அவர் குரு காட்டிய வழிதானே இவர் குருவா இருக்கும்போது மற்ற சீடர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அதுதானே நியதியும் கூட. அவர் குருமார் அவருக்கு என்ன வழிகாட்டினாரோ அது அவர் குருவா இருக்கும் பொழுது நாம் சீடரா இவர்கிட்ட கேட்டது எதையுமே மணிவாசகர் நோன்ற வார்த்தைக்கே கிடையாது. அதுதான் மணிவாசகருக்கான சிறப்பு. அதனால் இல்லை என்று ஒரு சொல்லை மணிவாசகர் அகரத்திலே இல்லை. அதனால் அனைத்தும் உண்டு 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 உண்டு. நீங்கள் உண்டு 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 மகிழ்ந்த இந்த உலக சிற்றின்ப உணவை விட ஆரமுது சிவா அமுது அந்த இறை அனுபவத்தை நீங்கள் உண்டு 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 மகிழ்ந்தால் மணிவாசகரிடம் நீங்கள் கேட்கப்படுவது அனைத்தும் உண்டு 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 என்று தான் பதிலாக கூறுகிறது. அதனால் அப்படிப்பட்ட அற்புத இந்த சத்குரு தரிசனத்தை மணிவாசகருக்காக சிவபெருமான் 7 திருத்தல காட்சியும் ஒன்றன் பின் ஒன்றாக இங்கே காட்டி கொடுத்தான். அதுதான் அற்புதமான அந்த திருத்தலம், திருக்கழுக்குன்ற திருத்தலம். அந்த திருத்தலத்தில் சத்குரு தரிசனத்தையும் கண்ட மணிவாசக பெருந்தகை நமக்கும் இந்த தரிசனத்தை காட்டுமாறு இந்த பதிகத்தின் மூலமாக நாம் வேண்டலாம். திருக்கழுக்குன்றம் போய் தான் அந்த 7 தரிசனத்தையும் பார்க்க வேண்டும் என்பது இல்லை. எங்கெல்லாம் இந்த பதிகம் போதப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த பாடலில் வரக்கூடிய அண்ணாமலையானோ, சீர்காழியில் இருக்கக்கூடிய சட்டநாதரோ, மங்களநாதரோ, ஆத்மநாதனோ, தில்லையில் இருக்க கூத்தபிரானோ, எங்கெங்கே எந்தெந்த காட்சியை 7 திருத்தலத்திலே கொடுத்தானோ அந்தந்த காட்சியை நாமும் இந்த பதிகத்தின் மூலமாய் நாம் கண்டு கழிப்போம், அகத்திலே காண்போம், அவன் திருவடியை வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். பிணக்கில்லாத பெருந்துரை பெருமான் முன் நாமங்கள் பேசுவார்க்கு உனக்கில்லாததோர் வித்து மேல் விளையாமல் என்பினை ஒத்த பின் வந்து காட்டினாய் கழு
குன்றிலே கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. அந்த பெருந்துறை பெருமான் திருப்பெருந்துறை நாயகனாக இருக்கக்கூடிய ஆத்மநாதன். இந்த முதல் பாடல் அந்த ஆத்மநாதனுடைய காட்சி. அந்த ஆத்மநாதனுடைய நாமங்களை சொல்பவர்களுக்கு என்றுமே பிணக்கே இல்லை, என்றுமே துன்பமே இல்லை, இன்பமே மட்டும் நிகழ்த்தக்கூடிய அற்புத சக்தி படைத்தவன் ஆத்மநாதன். அதனால் அந்த ஆத்மநாதனை சற்று ஒரு கணப்பொழுது எல்லோரும் கண்மூடி திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய ஆத்மநாதனை தரிசனித்து அதற்கு பிறகு அடுத்த பாடலுக்குள்ளே நாம் செல்லலாம். திருப்பெருந்துறையிலே இருக்கக்கூடிய ஆத்மநாதன் அங்கே எழுந்தருளி நமக்கு எல்லோருக்கும் ஆத்ம இன்பத்தை தர காத்திருக்கிறார். அந்த தரிசனத்தை அகத்தின் வழியே நீங்கள் கண்டு அந்த தரிசனத்தை காணுமாறு மணிவாசகர் இத்தருணத்தில் நமக்கு கட்டளையிடுகின்றார். ஆவுடையார் கோயில், அந்த ஆவுடை மட்டும் அங்கே இருக்கிறது. உள்ளே சென்று கருவறையிலே நாம் செல்கின்றோம், இந்த ஆத்மநாதனை காண்கின்றோம். சுட 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 அந்த சோறை வடித்து அங்கே கொட்டி கதவை சாத்தப்பட்டு ஆராதனை எடுக்கப்பட்டு அந்த திருக்கதவு திறந்த பொழுது ஆவுடையாராகவே காட்சி கொடுக்கிறார். ஆவிகள் எல்லாம் பறக்கும் அளவுக்கு அந்த சோறையிலே இருக்கக்கூடிய போது அங்கே நெய்வேத்தியம் ஏற்றப்பட்டு அங்கே இறைவனுக்கு படைக்கப்பட்டு ஆவுடையாராக காட்சி கொடுக்கின்ற அற்புத காட்சி திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய ஆவுடையார் திருத்தலத்தில் ஆத்மநாதனுக்கு 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 அடுத்த திருத்தலம் செல்வோம். பிட்டு நேர்பட்ட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்டனே பல வந்திலாத சடகனே உன்னை சந்திலே சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடையாயவும் கட்டனே மாட்கொள்வான் வந்து காட்டினான் கழு குன்றிலே கட்டனேனையும் மாட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே கட்டனேனையும் மாட்கொள்வான் வந்து காட்டினாய் கழு குன்றிலே. சிட்டனே சிவலோகனே, இது எந்த திருத்தல காட்சியாக இருக்கலாம்? திருவாரூர். திருவாரூர் நாயகி யாரு? திருவாரூர்ல திருவாரூர்ல யாரு? தியாகராஜ பெருமான். தியாகராஜ பெருமான் ஆரூரன். அந்த ஆரூர் தரிசனத்தை நாம் காண்போம். திருவாரூர் திருத்தலத்திற்கு செல்வோம், கண்மூடி தியானிப்போம். திருவாரூரில் பவனி வருகின்ற அந்த தேரிலே ஆரூரன் வருகின்றான். அந்த ஆரூரனை போற்றுவோம். உலகமே அவனை போற்றுகிறது. அந்த தேர் அழகை கண்டு திருவாரூர் தேரிலே பவனி வருகின்ற அற்புத காட்சி. ஆரூரா சொல்லிட்டு எவ்வளவு அற்புதமாக பாடி வருகின்ற அந்த திருவாரூர் தேரை எம்பெருமான் அமர்ந்து வருகின்ற அந்த கம்பீர காட்சி திருவாரூர் தேர் போல வேறு எங்கும் இந்த பிரபஞ்சத்தில் அமைந்ததில்லை. இந்த திருவாரூர் தேரிலே
பவனி வருகின்ற ஆரூரன், அந்த கோஷம் ஐயாரா ஆரூரா என்று எழுப்பப்படுகின்ற அந்த கோஷம் 7 உலகத்தையும் கடந்து கைலாயத்தில் சென்று அடையும் வரை அந்த அடியார்கள் விடமாட்டார்கள். அப்படிப்பட்ட கோஷத்தை எழுப்பக்கூடிய அற்புத தேரிலே பவனி வரக்கூடிய எம்பெருமானுடைய காட்சி. ஆரூரனை தரிசிப்போம், அவன் திருவடியை வணங்குவோம். ரோகரா. ஆரூரனுக்கு 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 திருச்சிற்றம்பலம். அடுத்த திருத்தலம் செல்வோம். மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை இலங்கு நின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே வந்து காட்டினாய் கழு குன்றிலே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழு குன்றிலே கலங்காமலே வந்து காட்டினாய் கழு குன்றிலே. திருக்கழுக்குன்ற காட்சி. எந்த திருத்தலத்திற்கு சென்று எல்லா திருத்தல காட்சியும் காண வேண்டும் என்று விண்ணப்பித்தாரோ அந்த திருக்கழுக்குன்றத்தில் நாம் எல்லாம் இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறோம். திருக்கழுக்குன்றத்தில் எம்பெருமான் என்ன நாமம் கொண்டு அமர்ந்தார் யாராருக்கு தெரியுமா? திருக்கழுக்குன்றத்தில் சிவபெருமானுடைய திருநாமம் எது? யாருக்கும் தெரியல, ஒருத்தர் கூட தெரியல. மத்தேரே சொல்லு. அழைச்சிட்டு போய் அங்க போய் அந்த திருநாமத்தை சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யார சொன்னாங்க? வேதபுரி. சிறப்பு 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 சிறப்பு. வேதபுரி திருக்கழுக்குன்றத்துல அவருக்கு திருநாமம். இந்த வேதபுரி நாம் கண்டு 4 பெருமக்களும் சென்று வழிபட்ட திருத்தலம் திருக்கழுக்குன்றம். இந்த திருக்கழுக்குன்றத்துல 4 சென்று வழிபட்டார்கள். 4 மலை ஏறாமல் 4 கிரிவலம் வந்தார். அங்கே 4 மலை ஏறி இறைவனை வழிபடவில்லை. 4 கிரிவலமாக வந்துதான் அவரை வழிபட்டு மலையே சிவனாக போற்றினார்கள். அதனால் அவர்கள் 4 மலை ஏறாமல் வாழ்ந்தார்கள். அங்கே சென்று பேசிட்டே வேலை செய்யறவங்க வேலை செய்யறவங்க. சரி, அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா பேசிட்டு இருக்கீங்க. இந்த வேத திருச்சிகளை நாம் அகக்கண்ணால் தரிசித்து அடுத்த திருத்தலத்திற்கு போகலாம். வேத பூஜனீஸ்வரருக்கு, பூனு நாததோர் அன்பு பூண்டு பொருந்தினால் தோறும் போற்றவும் பேணுநாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் கோலமே வந்து காட்டினாய் கழு குன்றிலே. காணுண்ணா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. கோலம் நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே. இந்த பாடல் சீர்காழியினுடைய திருத்தலத்தினுடைய பாடல். சீர்காழியில எம்பெருமானுடைய திருநாமம் சட்டநாதர். அங்க 2 வகையாக திருநாமங்களை கொண்டவர் சிவபெருமான். சட்டநாதராகவும் இருப்பார், தோணியப்பராகவும் காட்சி கொடுப்பார். சட்டநாதரையும் தோணியப்பரையும்
கண்டு அந்த திருத்தலத்திலே சென்று வழிபடுவோம். சட்டநாதர் கருவறையில் இருப்பார். நீங்கள் அது மேலே ஏறி போய் பார்த்து உச்சியில பார்த்தீங்கன்னா தோணியப்பராக காட்சி கொடுப்பார். அது இரு வகையாக சிவபெருமான் அங்கே காட்சி கொடுப்பது. 2 திருநாமங்கள் கொண்டது அந்த சீர்காழி என்ற திருத்தலத்தில் கொண்டது. சட்டநாதருக்கு 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 தோணியப்பருக்கு 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 இந்த சீர்காழி யாரும் போனது இல்லையா? அப்படி எல்லாரும் இப்ப இங்கே இருங்க. காஃபி குடிச்சிட்டு வண்டி வர சொல்றேன். அப்படி இங்கே பொறுத்து போய் எழுந்து போய் பார்த்தோம். யாராவது வீட்டுக்கு எதாவது போய் சொல்லிட்டு வரணுமா? எல்லாரும் வீட்டுக்குள்ள ஏதாவது போய் சொல்லிட்டு வரணுமா? இல்லை இங்க இருந்துட்டே போலாமா? யாத்திரை எட்டாவது யாத்திரைன்னா அப்படியே கிளம்பிடுவாங்க. வீட்டுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சிறப்பு. அடுத்த திருத்தலம் செல்வோம். கோலமே நீ வரகமே குணமாம் பெருந்துரை கொண்டலே நாளமே கரியாக நான் உன்னை நச்சி நச்சிட வந்திடும் காட்டினால் கழு குன்றிலே காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினால் கழு குன்றிலே. இது எந்த திருத்தலம்? அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா. அண்ணாமலையாருடைய காட்சி கழுக்குன்றத்தில் மாணிக்கவாசகர் கண்டது. நாம் அண்ணாமலையிலே இருந்து கொண்டு அவனுடைய காட்சியை காண முடியாமல் தவிக்கின்றோம். சிறப்பு. பேதமில்லதோர் கற்பலீட்ட பெருந்துரை பெருவெல்லமே பல பேச நீ என்னை ஏற்றினார் என் செய்தார் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனிச்சரன் சரண் நாம் என்ன காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாள் கழு குன்றிலே காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே காதலால் உன்னை ஓத நீ வந்து காட்டினாள் கழு குன்றிலே. தில்லை கூத்தபிரான் தில்லையிலே இருக்கின்ற காட்சி திருக்கழுக்குன்றத்தில் மணிவாசகர் காணுகின்றார். நாமும் அந்த தில்லை கூத்தபிரான் காட்சியை சற்று ஒரு கனப்பொழுது அகத்திலே அவனை போற்றுவோம். எல்லோரும் கண்மூடி தவநிலையில் அந்த கூத்தபிரான் காட்சியை பிறைக்கொலாம் சட்டை நெற்றிகை முழுவதும் வெண்ணி, ஒரு பக்கம் அழு ஒரு பக்கம் அழு, உடுக்கை, நடனம் புரிகின்ற கோலம். இந்த பக்கம் மணிவாசகர், இந்த பக்கம் சிவகாமி தாயார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் பறந்து விரிந்து இருக்கின்றான் கூத்தபிரான். நாமெல்லாம் எறும்பு போல நின்று அவன் திருவடியை பார்க்கின்றோம். அந்த தலை விரித்த கோலம், கங்கையை சூடிக்கொண்டிருக்கிற தருணம், நாகத்தை கழுத்திலே சூடிக்கொண்டிருக்கிறான், பிறை நிலாவை சூடிக்கொண்டிருக்கிறான். கூத்தபிரானாக கூத்து ஆடுவதற்கு தயாராகி நிற்கின்றான். என்ன அற்புத காட்சி! தில்லை கூத்தபிரானுக்கு, கூத்தபிரானுக்கு, கூத்தபிரானுக்கு அரோகரா. நிறைவாக இயக்கி மாறரு 10 நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மாயதோர் புகழம் பரவ
அங்கேயும் இரு வழியிலே இறைவன் எழுந்து அருள் பாலித்திருக்கிறான். மங்களநாதனராகவும் இருக்கின்றான். அப்புறம் மரகத நடராஜராகவும் காட்சி கொடுக்கிறான். இந்த மரகத நடராஜராக இருக்கக்கூடியவன் உத்தரகோச மங்கையிலே மங்களநாதனாகவும் மரகத நடராஜ பெருமானமும் மங்களாம்பிகை தாயாகவும் அங்கே மணிவாசகருக்கு தனி என்று ஒரு ஆலயமும் அங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த திருத்தலம் நாம் எல்லாம் சென்று கண்டு கழித்த திருத்தலம். எல்லா இடத்திலையும் மணிவாசகர் நம்மோடு வந்தவர், எல்லா இடத்திலையும் ஆலயங்களே உள்ள வந்தவர். உத்தரகோச மங்கையிலே மட்டும் வராமல் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த வழியாக நம்ம உள்ளே அழைத்து போனார். மணிவாசகரை வழங்கிவிட்டுத்தான் நாம் உள்ளே மங்களநாதரையே வழங்கி போகக்கூடிய நிலையை தானாகவே உருவாக்கி தந்தான். அதுதான் அற்புத நிலை. அந்த மங்களநாதரை போற்றுவோம், மரகத நடராஜரை போற்றுவோம். மங்களநாதனுக்கு 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 மங்களாம்பிகை தாய்க்கு மங்களாம்பிகை தாய்க்கு மங்களாம்பிகை தாய்க்கு மரகத நடராஜருக்கு மரகத நடராஜருக்கு மரகத நடராஜருக்கு அரோகரா அரோகரா. திருச்சிற்றம்பலம். அரோகரா. உட்கார்ந்து அவங்க 7 பெருத்தலத்துக்கு இட்டு போய் 7 பெருத்தல காட்சியை காட்டி அவங்க இருந்து உட்கார்ந்தாச்சு. திருப்பி திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுடைய கருணையோடு மணிவாசக பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஒவ்வொரு வாரமும் நாம் கூடி ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்து திருவாசகத்தை போற்றி திருவாசகத்தினுடைய உட்பொருளை எடுத்து பரம்பொருளை உணர்ந்து நாம் இறைவனுடைய கருணையினால் கிடைக்க பெற்ற அரிய இந்த பிறவியை எப்படியெல்லாம் அவனோடு இருக்க முடியுமோ அப்பொழுதெல்லாம் அவனோடு இருப்பதற்கு தவறுவதில்லை என்பதை நம் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்களே அதற்கு ஒரு சாட்சியாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புத நாளிலே உங்களை எல்லாம் அடியே நீண்ட இடைவேளைக்கு பின்பு சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி. இறைவனுடைய கருணையினாலும் குருவினுடைய அருளாலும் நம்ம எல்லாம்